அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 213 216 வரை விளக்கத்தை பார்ப்போம். முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். மயர்ந்திடேல் சிறிதும் மனம் தளர்ந்து அஞ்சேல் அயர்ந்திடேல் என்றருள் அருட்பெரும் ஜோதி தேசுர திகழ்தரு திருநெறி பொருளியல் ஆசரத் தெரித்த அருட்பெரும் ஜோதி. முதல் 2 வரிகள். மயர்ந்திடேல் சிறிதும் மனம் தளர்ந்து அஞ்சேல் அயர்ந்திடேல் என்றருள் அருட்பெரும் ஜோதி. அதாவது நம்ம சென்ற பதிவில் பார்த்தோம், இந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் சாவா நிலையை தெரிவித்து அதை அடையுமாறும் அருளினார் அப்படின்னு சொல்லி நம்ம சிறப்பாக அதில் பார்த்தோம். இப்போ இந்த பதிவுகளில் என்ன சொல்கிறாருன்னா, மயர்ந்திடேல் சிறிதும் மனம் தளர்ந்து அஞ்சேல் அயர்ந்திடேல் என்றருள் அருட்பெரும் ஜோதி. அதாவது அந்த சாவா நிலையை அடைவதற்காக நாம் பெரும் பாடுபடும்போது இந்த இயல்பாகவே சில சமயங்களில் இந்த மனத்தளர்ச்சி, ஒரு பயம், இதெல்லாம் ஏற்படுவதற்கு, ஒரு சோர்வு, இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா இது மிக நெடிய பயணம். இது ஓவர் நைட்டில் உடனே நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறார், வள்ளல் பெருமான் நிறைய சொல்லிட்டு வர்றார். நம்ம இப்போ பார்த்துட்டு வர விஷயங்கள் எல்லாம் அதை நித்திய கரும விதிகள் ஆரம்பித்து நம்ம தயவோடு எப்படி இருக்கணும், உடம்பை எப்படி பார்த்துக்கிறணும், மனசை எப்படியெல்லாம் பார்த்துக்கிறணும், அந்த மும்மூல குற்றங்கள் எல்லாம் எப்படி நம்ம நீக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் நிறையா இருக்குது. நம்ம பலவிதமான முயற்சிகளும் இருந்து தான் நம்ம இந்த நிலையை நம்ம அடைய முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போய் நம்ம அந்த முடிவான நிலையை அடைய முடியும். இதுக்கு இடையில் இந்த தளர்ச்சி, சோர்வு இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் அந்த இடத்துலலாம் நம்ம என்ன பண்ணணும், வள்ளல் பெருமானை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம்னா அவர் நம்மளை என்ன பண்ணிடுவார், கீழே இறங்க விட மாட்டார். வள்ளல் பெருமான் நம்மளை ஆட்கொண்டுட்டாருன்னா நம்மளை மேல்நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு தான் எல்லா வகையிலையும் முயற்சி பண்ணி நம்ம மேலே ஏற்றிடுவார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவர் மேலே அந்த பக்தி சிறிதும் மாறாமல், இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாறாமல் நம்ம ஒரே பயணம் தெளிவாக இருக்கணும். தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த குழப்பமும் வராது, எந்த பயமும் வராது. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, எதனாலும் திகைப்படையாதே, சிறிது கூட மனம் தளர்வடையாதே, எதையும் கண்டு பயப்படாதே, எந்த செயலிலும் சோர்வடையாதே என அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே அருள் புரிவீராக. இதுதான் இந்த 2 வரிகளுக்கான விளக்கம். இதுக்கு சான்றா நான் ஒரு 2-3 பாடலை சொல்ல முடியும். முதல்ல நம்ம இதிலேருந்து நான் சொல்கிறேன். கீர்த்தனை பகுதியில் ஜோதி பாடல் இருக்குது. அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஆபத்தை நீக்கி வளர்த்தே சற்றும் அசையாமல் அவியாமல் அடியேன் உளத்தே தீபத்தை வைத்தது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. இங்கே என்ன சொல்கிறாரு, திருச்சிற்றம்பலம் அம்பலத்தில் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதியை நாம் பெற்றுக்கொண்டால், அருட்பெரும் ஜோதியின் அருளை நாம் பெற்றுக்கொண்டால் ஆபத்து அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. அது எந்த ஆபத்தாகனாலும் இருக்கலாம். இயற்கையாக நடக்கக்கூடிய ஆபத்தாகவும் இருக்கலாம், அல்லது நம்மளுடைய அஜாக்கிரதையினால் நடக்கக்கூடிய ஆபத்தாகவும் இருக்கலாம். எந்த விதமான ஆபத்துகளையும் நீக்கி விடுவார் அப்படின்னு சொல்லி இங்கே பதிவு பண்ணுறாரு. இன்னொரு கீர்த்தனை பாடலில் அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே அப்படின்னே தலைப்பில் பாடல்கள் வருது, அந்த வரிகள்லாம் வருது. அதை படிக்கிறேன். வஞ்சமிலா நாம் வரிந்திடில் அப்போதே அஞ்சலென்பார் இதோ அம்பலத்தில் இருக்கின்றார். துயர் அருட்பெரும் ஜோதியார் நம்முடைய ஐயர் இதோ திரு அம்பலத்தில் இருக்கின்றார். மண்ணில் நம்மை ஆண்ட வள்ளலார்
நம்முடைய அண்ணல் இதோ திரு அம்பலத்தில் இருக்கின்றார். இப்புவியில் நம்மை என்றும் கொண்டு ஆண்ட நம் அப்பரிதோ திரு அம்பலத்தில் இருக்கின்றார். ஜோதி அருட்பெரும் ஜோதியார் நம்முடைய ஆதி இதோ திரு அம்பலத்தில் இருக்கின்றார். தாண்டவனார் என தான் தடுத்தாட்கொண்ட ஆண்டவனார் இதோ அம்பலத்தில் இருக்கின்றார். வன்பர் மனத்தை மதியாதவர் நம் அன்பர் இதோ திரு அம்பலத்தில் இருக்கின்றார். நம்மை ஆட்கொள்ள நடம்புரிவார் நமது அம்மையினோடு இதோ அம்பலத்தில் இருக்கின்றார். பாடுகின்றார்க்கு அருள் பண்பினர் ஞானக்கூத்து ஆடுகின்றார் இதோ அம்பலத்தில் இருக்கின்றார். நீலவல்லார்க்கு மேல் நீலவல்லார் நம்மை ஆளவல்லார் இதோ அம்பலத்தில் இருக்கின்றார். இன்புடையார் நம் இதயத்து அமர்ந்த பேர் அன்புடையார் இதோ அம்பலத்தில் இருக்கின்றார். செறிவுடையார் உளத்தே நடம் செய்கின்ற அறிவுருவார் இதோ அம்பலத்தில் இருக்கின்றார். அப்படின்னு சொல்லி நம்மளை அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே அப்படின்னு சொல்கிற தலைப்பில் இப்படி பாடியிருக்கிறார். அப்புறம் இன்னும் கூட ஒரு பாடலில் பாடினோம்னா அதாவது ஒரு திருவருட் பாடல் ஒரு பாட்டு, அதில் நம்ம அதை படிக்கிறேன். அதில் உள்ள கருத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார் அப்படின்ற அந்த தைரியம் நம்மளுக்கு கிடைக்கும். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார்னு சொல்லும் போது நம்மளுக்கு எதுக்கு பயம் வரப்போகுது, எதுக்கு சோர்வு வரப்போகுது, எதுக்கு தளர்வு வரப்போகுது. அந்த வரிகளை படிக்கிறேன். துன்பெல்லாம் தீர்ந்தன சுகம் பளித்தது நினை சூழ்ந்தது அருள் ஒளி நிறைந்தே சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம் நினைக்கே சுதந்திரம் மதானது உலகில் வன்பெல்லாம் நீக்கி நல் வழியெல்லாம் ஆக்கி மெய் வாழ்வெல்லாம் பெற்று மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழித்திட நினைத்தனை உந்தன் மன நினைப்பின்படிக்கே அன்ப நீ பெருக உளவாது நீடூழி விலை ஆடுக அருட்பெரும் ஜோதியாம் ஆட்சி தந்தோம் உனை கைவிடோம் ஆணை நம்மானை என்றே இன்புற திருவாக்கு அளித்து என் உள்ளே கலந்து இசைவுடன் இருந்த குருவே எல்லாம் செய்வல்ல சித்தாகி மணிமன்றினில் இலங்கு நடராசபதியே. எவ்வளோ தெளிவாங்க பதிவு பண்ணுறாரு பாருங்கள். மண்ணுயிரெல்லாம் கழித்திட நினைத்தனை உன்றன் மன நினைப்பின்படிக்கே அன்ப நீ பெருக உளவாது நீடூழி விலை ஆடுக அருட்பெரும் ஜோதியாம் ஆட்சி தந்தோம் உன்னை கைவிடோம். அதாவது 2 தடவை போடுறாரு கைவிடோம்னு. அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் சொல்கிறாராம், நீ இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் இன்புற்று வாழணுன்ற அந்த நினைப்போடு இருக்கிற அந்த நினைப்பின் படிக்கே அந்த நினைவு வச்சிருக்கிறதுனாலேயே உன்னை நான் கைவிட மாட்டேன்னு சொல்லி 2 தடவை சொல்கிறாராம். அப்போ வள்ளல் பெருமானுக்கு அருள் புரிந்த அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நாமும் வள்ளல் பெருமான் மாதிரி இந்த நிலைப்பாடோடு இருக்கும்போது நம்மளுக்கும் அந்த அருளை கண்டிப்பாக சத்தியமாக கொடுப்பார். அதுபோல் அந்த கைவிட மாட்டான் என்ற அந்த நிலைப்பாட்டில் இருக்கும்போது நமக்கு ஏன் இந்த பயம் வரப்போகுது, சோர்வு வரப்போகுது, தளர்வு வரப்போகுது. ஸோ இந்த பாடல் இந்த வரிகள் நான் சொன்ன விளக்கங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த 2 வரிகளுக்கான விளக்கத்தை பார்ப்போம். தேசுர திகழ்தரு திருநெறி பொருளியல் ஆசர தெரித்த அருட்பெரும் ஜோதி. தேசு அப்படின்னா ஒளி, அதாவது இந்த ஒளி தேகத்தை பற்றி சொல்கிறாரு. இந்த அழியும் உடலை அழியாத ஒளி தேகமாக மாற்றணும். அதை சொல்லக்கூடிய நெறி சமரச சன்மார்க்கம், அதுதான் பொருள். அதுதான் இங்கே சொல்கிறாரு. தேசுர திகழ்தரு திருநெறி பொருளியல் ஆசர தெரித்த அருட்பெரும் ஜோதி. அதாவது ஊன் உடம்பான இந்த அழியக்கூடிய உடம்பை அழியாத ஒளிநிலை பெற்று வாழ்கின்ற வாழ்வை தருகின்ற திருநெறியே நாம் அடைய வேண்டிய பொருள். அந்த பொருளின் தன்மை இதுவென குற்றமற எனக்கு தெளிவித்து அருளிய அருட்பெரும் ஜோதி. இன்னும் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த அழிகின்ற தேகத்தை அழியாத ஒளி தேகமாக மாற்றக்கூடிய வழிவகைகளை செய்யக்கூடிய பெருநெறியாக திருநெறியாக சமரச சன்மார்க்க நெறி விளங்குகிறது.
இதுதான் இதனுடைய பொருள். அப்போ நம்ம இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சமரச சன்மார்க்கத்தில் பயணித்தோம்னா நாம் இந்த அழியக்கூடிய உடம்பை அழியாத ஒளி தேகமாக மாற்றிக்கொள்ளலாம். இதை குற்றமற எனக்கு கொடுத்த அருட்பெரும் ஜோதி அப்படின்னு தான் இங்கே பதிவு பண்ணுறாரு. இதுக்கு விளக்கமாக இந்த சன்மார்க்க நெறி தான் பெருநெறி சிவநெறி அப்படின்றதுக்கு விளக்கமாக ஞானசரியில் ஒரு 2 பாட்டில் சொல்லியிருக்கிறாரு. மேலும் இந்த சன்மார்க்க நெறியான இந்த பெருநெறியில் பயணிக்கும்போது நம்மளுக்கு எல்லாம் உள்ள சித்திகளும் மரணமில்லா பெருவாழ்வும் அனைத்தும் கிடைக்கும்னு அங்கே பதிவு பண்ணியிருக்கிறாரு. அந்த 2 பாடல்களையும் படித்து நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். திருநெறி ஒன்றே, அதுதான் சமரச சன்மார்க்க சிவநெறி என்று உணர்ந்து உலகீர் சேர்ந்திடுமின் ஈண்டு வருநெறியில் எனை ஆட்கொண்டு அருளமுதம் அளித்து வல்லப சித்திகளெல்லாம் வழங்கிய ஓர் வள்ளல் பெருநெறியில் சித்தாட திருவுளம் கொண்டு அருளி பெருங்கருணை வடிவினோடு வருதருணம் இதுவே. கருநெறி வீழ்ந்து உழலாதீர், கலக்கமடையாதீர், கண்மையினால் கருத்துருமித்து உண்மை உரைத்தேனே. இன்னொரு பாட்டில், சேர்ந்திடவே ஒருப்படுமின் சமரச சன்மார்க்க திருநெறியே பெருநெறியாம், சித்தியெல்லாம் பெறலாம், ஓர்ந்திடுமின் உண்ணுதற்கும் உறங்குதற்கும் உணர்ந்தீர், உலகமெல்லாம் கண்டிடும் ஓர் உளவை அழிந்திலீரே. வார்ந்த கடல் உலகறிய மரணம் உண்டே, அந்தோ மரணம் என்றால் சடம் எனும் ஓர் திறனமும் சம்மதியா, சார்ந்திடும் அம்மரணத்தை தடுத்திடலாம் கண்டீர், தனித்திடு சிற்சபை நடத்தை தரிசனம் செய்வீரே. அதாவது இங்கே என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா, திருநெறியே பெருநெறி, அதாவது சேர்ந்திடவே ஒருப்படுமின் சமரச சன்மார்க்க திருநெறியே பெருநெறியாம் அப்படின்னு சொன்னார். இதுக்கு முந்தைய பாட்டில் என்ன சொன்னார், திருநெறி ஒன்றே, அதுதான் சமரச சன்மார்க்க சிவநெறி அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதில் போனோம்னா என்ன கிடைக்கும், சித்தியெல்லாம் பெறலாம், மரணத்தை தடுத்து இன்புறலாம் அப்படின்னு சொல்லலாம் இங்கே பதிவு பண்ணுறாரு. இதை தான் நான் படித்தேன். இது இந்த பாடலுக்கு சிறப்பாக பொருந்தும். இங்கே என்ன சொல்கிறாரு, தேசுர திகழ்தரு திருநெறி பொருளியல் ஆசர தெரித்த அருட்பெரும் ஜோதி. இப்போ நான் சொன்ன விளக்கம் இந்த பாடலுக்கு சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மனசில் ஆசை போடுங்க. சொன்ன விஷயங்கள் எல்லாம் நாம் மீண்டும் நாளை சந்திப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.